ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ டோட்டலா ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின். இந்த 40ல 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. ஸோ மார்ச் 2025ல தான் உங்களுக்கு என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ போன ஜனவரியில இருந்து, அதாவது ஜனவரி 2024ல இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 10 மார்க்குக்கு மேலேயே உங்களால கரண்ட் அஃபேர்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க கேட்கக்கூடிய 10ல இருந்து 15 கொஸ்டின்ல ஒரு 12-13 கொஸ்டினுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அந்த கரண்ட் அஃபேரையே இன்னும் தெளிவா அதுல இருக்க ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா டோட்டலா 40 கொஸ்டின்ல 20 கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட் அஃபேர் ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து ஒரு 3 இல்லைன்னா 4 கொஸ்டின் கிட்ட வந்துடும். அப்போ ஓவராலா ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே நல்லா படிச்சிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னா ஓவராலா 40க்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டினுக்கு மேல ரொம்ப சூப்பரா 100% அக்யூரசியோட என்டிபிசி எக்ஸாம்ல வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர என்டிபிசி எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி 2024க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிசிஎஸ் பேட்டர்ன்ல கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ நீங்க இன்னும் சிலபஸே கவர் பண்ணல, நான் இன்னும் பிராக்டிஸ் அதாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்டே பண்ணல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம என்டிபிசிக்காக இப்ப புதுசா ஒரு பேட்ச் வேற இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத கையில கொடுத்துருவோம். அந்த வாரத்தோட கடைசி நாள்னா சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். சோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் நீங்க வந்து 1999 ஃபீஸ் பே பண்ணணும். அப்பதான் கோர்ஸ் வந்து டீம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இன்னும் கோர்ஸை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர். சோ நவம்பர் மந்த், அக்டோபர், அதுக்கப்புறம் செப்டம்பர், இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்துட்டு போலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிம்ஹாச்சலம் டெம்பிள் which was seen in news is located in which state? சோ சிம்மாச்சலம் டெம்பிள் வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்து அடிக்கடி பேசுனாங்க. அது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை பத்தி ஒரு டெம்பிளை பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திர பிரதேஷ் பத்தி கம்ப்ளீட்டா படிக்கணும். ஆந்திர பிரதேஷோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் எல்லாம் என்ன, இதோட ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கரண்ட் அஃபேர் கேட்கலனாலும் ஆந்திர பிரதேஷ் வந்து நியூஸ்ல வந்ததுனால சோ உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, இல்ல அந்த ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் கொடுத்துட்டு இது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஆந்திர பிரதேசத்தோட சிஎம் வந்து யாரு, சந்திரபாபு நாயுடு, அப்படிதானே? சோ சந்திரபாபு நாயுடு. அதே மாதிரி கவர்னர் யாரு, சோ கவர்னர் வந்து அப்துல் நசீர். ஓகேவா? சோ அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல என்னென்ன நேஷனல் பார்க் எல்லாம் இருக்கு, முருகாவாணி நேஷனல் பார்க். ஓகேவா? சோ முருகாவாணி நேஷனல் பார்க். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு கோட் வேர்டோட சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மகாவீர் ஹரினா வனஸ்தலி நேஷனல் பார்க், மகாவீர் ஹரினா வனஸ்தலி
நேஷனல் பார்க், வேற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க், இது எல்லாமே ஆந்திரால இருக்கக்கூடிய நேஷனல் பார்க். அடுத்து பாருங்க, which day is observed as national unity day, எந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சோ எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 தான் நேஷனல் யூனிட்டி டே. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31, யூனிட் டிஜிட்னா என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவோம் அப்படிதானே. சோ ஒன்னாவது இடத்துல இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். அப்ப இதுல 1 வந்திருக்கா, அப்ப இதுதான் என்னது, யூனிட்டி டே. அப்ப 31 அக்டோபர் தான் என்னது, நேஷனல் யூனிட்டி டே. சோ சர்தார் வல்லபாய் படேல் இருக்காரு இல்லையா, இந்தியாவின் இரும்பு மனிதர், அவரோட பிறந்த நாளதான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் யூனிட்டி டேயா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. சோ சர்தார் வல்லபாய் படேல வந்து நாம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றோம். சோ அவர் தான் முதல் துணை பிரதமராகவும் அதுக்கப்புறம் முதல் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல். சோ இது போகவும் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னெல்லாம், டிசம்பர் 1 வந்து என்ன டே, டிசம்பர் 1 வந்து எய்ட்ஸ் டே அப்படிதானே. சோ அதே மாதிரி நிறைய முக்கியமான டேஸ் நிறைய படிச்சிருக்கோம் அப்படிதானே. ஜூலை 11 அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டே. சோ ஜூலை 11 வந்து என்னது, உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் அப்படிதானே. சோ பாப்புலேஷன் டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அதே மாதிரி வேற முக்கியமான டே என்னது, நவம்பர் 12. சோ நவம்பர் 12 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு நிமோனியா டே. அதே மாதிரி நவம்பர் 14 வந்து சில்ட்ரன்ஸ் டே, அது எல்லாருக்குமே தெரியும். ஜவஹர்லால் நேருவோட பர்த்டேவும் அதுதான். அதே மாதிரி நவம்பர் 13 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கைண்ட்னஸ் டே. சோ இந்த மாதிரி முக்கியமான டேஸ் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு யூத் டே வந்து என்னைக்கு, சோ வேர்ல்டு யூத் டே நம்ம அடிக்கடி வந்து படிச்சிருப்போம், ஜனவரி 12 அப்படிதானே. சாரி, வேர்ல்டு இல்ல, நேஷனல் யூத் டே. சோ நேஷனல் யூத் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 12. ஜனவரி 12 வந்து நேஷனல் யூத் டே. ஓகேவா. சோ டிசம்பர் 1 வந்து எய்ட்ஸ் டே, ஜூலை 11 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஓகேவா. சோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவம்பர் 12 வந்து வேர்ல்டு நிமோனியா டே. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் மினிஸ்ட்ரி ரீசென்ட்லி ரிலீஸ்டு த ஸ்டாண்டர்ட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ். ஓகேவா. SVTG-னா ஸ்டாண்டர்ட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ். ஓகே. எந்த அமைச்சகம் சமீபத்தில் நிலையான கால்நடை சிகிச்சை வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. அப்போ கால்நடை சிகிச்சைன்னு வந்துருச்சு. இதை வச்சு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம், அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு சொல்லிடலாமா. சோ இப்போ கால்நடை பராமரிப்பு துறையோட அமைச்சர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். சோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரியோட மினிஸ்டர் யாரு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which zoological park has become India's first zoo to earn certification from the Indian Green Building Council. இந்திய பசுமை கட்டிட குழுவின் சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய துர்கேஷ் அரண்யா சுவாலஜிக்கல் பார்க். ஓகேவா. சோ இதுக்குதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ ஐடிசியோட சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்திய பசுமை கட்டிட குழுவோட சர்டிபிகேட் வந்து எந்த ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கேஷ் அரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அப்ப ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க், ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து நியூஸ்ல வந்திருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ன, அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் என்ன, இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஹிமாச்சல் பிரதேசத்தோட சிஎம் யாரு, ரீசெண்டா கூட நம்ம படிச்சோம் அப்படிதானே. சோ சுக்வேந்திர சிங் சுக்கு அப்படிதானே வரும். அதே மாதிரி கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ் பிரதாப் சுக்லா. ஓகே. சோ இதுதான் சிஎம் அண்ட் கவர்னர். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க், என்னென்ன நேஷனல் பார்க் எல்லாம் இருக்கு, ஸோ கிர்கங்கா நேஷனல் பார்க்கு, அதே மாதிரி கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கு, இன்டர்கில்லா நேஷனல் பார்க்கு, வேற என்னென்ன நேஷனல் பார்க்ல இருக்கு, பின் வேலி நேஷனல் பார்க்கு, அதுக்கப்புறம் சிம்பிள் பரா அப்படிதானே. ஸோ சிம்பிள் பரா, சிம்பிளி பால் வந்து ஒடிஷால இருக்கு. ஸோ சிம்பிள் பரா நேஷனல் பார்க்கு, இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேன் விஹார் நேஷனல் பார்க்கு. சோ வேன் விஹார். சோ இந்த நேஷனல் பார்க் எல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத ஸ்டாட்டிக் ஜிகேல அந்த கோட் வேர்டு இல்லைன்னா சினிமா வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிதானே. சோ ஹிமாச்சல் பிரதேசத்துல என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு, சோ கிர்கங்கா நேஷனல் பார்க், கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க், இன்டர்கில்லா நேஷனல் பார்க், பின்வேலி நேஷனல் பார்க், சிம்பல்பரா, வேன் விஹார் நேஷனல் பார்க். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வேற என்ன நேஷனல் பார்க் எல்லாம் இருக்கு, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல உள்ள நேஷனல் பார்க். இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்லாம் நியூஸ்ல வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும், அதுல இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிச்சுக்கணும். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைபூன் காங்ரே ஹாஸ் கிட் விச் கண்ட்ரி ரீசன்ட்லி. காங்ரே புயல் சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியது. சோ எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தைவான தாக்கியது. ஓகேவா.
சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதன் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா? பிரதன் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து எம்பவர் பண்றது, டு எம்பவர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. இதுதான் பிரதன் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனாவோட நோக்கம். ஓகேவா? சோ அதோட எய்மே இதுதான். ஓகேவா? சோ டு எம்பவர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. எக்ஸாம்ல கேட்பாங்க PMVKY எக்ஸ்பான்ஷன் என்னன்னு. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பிரதன் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனான்னு. PMKVY யோஜனா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். சோ அது வந்து என்னது, பிரதன் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா பிரதன் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா. பாக்குறதுக்கு ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரதன் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனாவும் ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க, பிரதன் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவும் கொடுத்திருப்பாங்க. சோ கரெக்டா பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இதோட பிரைமரி என்னது, சோ அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு எம்பவர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பழங்குடி சமூகங்களை மேம்படுத்துவதுதான் இதோட நோக்கமே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which country recently discovered the Saturn sized exoplanet named TOI 6651b? TOI 6651b என்று பெயரிடப்பட்ட சனியின் அளவிலான எக்ஸோ பிளானட்டை சமீபத்தில் கண்டுபிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? சோ TOI 6651b. சோ இதை கண்டுபிடிச்சது வந்து இந்தியா. Which city set a Guinness World Record by lighting over 2.5 million diyas during தீபோ உற்சவ் 2024? 2024ஆம் ஆண்டு தீபோ உற்சவ் நிகழ்ச்சியில் 2.5 மில்லியன் தீபங்களை ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைத்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி. ஓகேவா? சோ அயோத்தி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? சோ உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யாரு? யோகி ஆதித்யநாத். ஓகேவா? சோ யோகி ஆதித்யநாத். ஓகேவா? சோ இது வந்து அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அயோத்தி 2024 தீபோத்சவ் கொண்டாட்டங்களின் போது 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்தது. சோ 25 லட்சத்துக்கும் அதிகமான தியாக்கள். ஓகேவா? சோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 லட்சம் எண்ணெய் விளக்குகள் வந்து சரையு நதியில் எரிந்தன. ஏன்னா சரையு நதி வந்து எங்க இருக்கு? அயோத்தியில இருக்கு. ஓகே, சோ எந்த நதியில அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ சரையு நதியில. இது எண்ணெய் விளக்குகளின் மிகப்பெரிய காட்சியை குறிக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக மக்கள் தியா சுழற்சி நிகழ்த்தியதற்காக மற்றொரு சாதனை படைக்கப்பட்டது. அதனால யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து கின்னஸ் சான்றிதழை பெற்றுக்கொண்டார். ஓகேவா? சோ நீங்க என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபியோட சிஎம் யாருங்கிறத நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? சோ உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். கவர்னர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க் என்ன? துதுவா நேஷனல் பார்க். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸசைஸ் கருடா சக்தி 2024 இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? கருட சக்தி 24 பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுகிறது? சோ எந்த நாட்டுக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. சோ கருடா எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில. இதே மாதிரி முக்கியமான எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா சம்பிரிதி. சோ சம்பிரிதி எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில. அதே மாதிரி மித்ரா சக்தி வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில. அதே மாதிரி சிலினெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நேம் இருக்கு, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில. ஓகேவா? மைத்ரி எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் தாய்லாந்து. ஓகேவா? அதே மாதிரி ஜியாம் பாரத் அது வந்து இந்தியா அண்ட் தாய்லாந்து. வஜ்ர பிரஹார் இது வந்து இந்தியா அண்ட் யுஎஸ். சோ அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. சோ யூத் அபியாஸ் இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கு இடையில. அதே மாதிரி காப் இந்தியா இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில. அதே மாதிரி நுமாடிக் எலிபென்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில. கருடா சக்தி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தோ கார்பட் பாத்தீங்கன்னா இதுலயே ஆன்சர் இருக்கு, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில. சமுத்ரா சக்தி சோ இதுவும் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில. சக்தி எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. சோ இதுவும் நீங்க கோடுவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சோ சக்தி யாரு கூட இருந்தா சக்தி அதிகமா இருக்கும்? பிரெண்ட்ஸ் கூட இருந்தா சக்தி அதிகமா இருக்கும். சோ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில சக்தி எக்ஸசைஸ். அதே மாதிரி வருணா எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. ஓகே, கருடா எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ கருடா எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. கருடா சக்தி வந்து இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில. தர்மா கார்டியன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில. அதே மாதிரி ஜிம்மெக்ஸ் வந்து இந்தியா அண்ட் ஜப்பான். சூர்யா கிரண் வந்து இந்தியா அண்ட் நேபாள். ஓகே, சோ சூரியன் வந்ததும் பால் காப்பி போடுறோம். ஓகேவா? சோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில. சோ ஹேண்ட் HA முடிஞ்சிருக்கா? சோ சைனாலையும் பாத்தீங்கன்னா கடைசி வந்து ஏல முடிஞ்சிருக்கும். சிம்பெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர். ஓகேவா? சோ அதுல ஆன்சர் இருக்கா? அதுக்கப்புறம் ஆஸ் இண்டெக்ஸ் அதுல ஆன்சர் இருக்கா? ஆஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில. இந்தோ தாய் கார்பெட் இதுல ஆன்சர் இருக்கா? இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில. அதே மாதிரி
ஆஸ்திரா ஹிண்டு. சோ ஆஸ்திரா ஹிண்டு இதுலயே ஆன்சர் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில. அதுக்கப்புறம் இந்தியன் கார்பெட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில. டேபிள் டாப் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபால் தர்ஸ்தியாக் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டதுதான். ஓகேவா? சோ இந்தியாவுக்கும் கசகஸ்தானுக்கும் இடையில. அதே மாதிரி கஞ்சர் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில. ஈக்குவெரியன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் இடையில. சோ கஞ்சத்தனமா இருக்கவங்கள கிறுக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்குவெரியன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் இடையில. ஐஎம்பெக்ஸ். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில. ஐஎம் கார் வந்து இந்தியா அண்ட் மியான்மர். அதே மாதிரி அல் நாகா எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில. நசீம் அல் பாகர் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் இந்தியா அண்ட் ஓமன். எக்ஸசைஸ் இந்திரா பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா. சோ ரஷ்யா இந்திரா. சோ ஆர்ஏல முடி வருதா? சோ இங்க ரஷ்யா. அஜய் வாரியர் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில. கொங்கன் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில. இந்திரதனுஷ் இந்தியா அண்ட் யூகே. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஓமன். அதுக்கப்புறம் லமிட்டியே பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைச்சல்ஸ். வின்பெக்ஸ் வந்து இந்தியா அண்ட் வியட்நாம். ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலங்கிறத தெளிவா பாத்துட்டீங்கன்னா ஒரு மார்க்குக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What kind of disorder is obstructive sleep apnea that was recently seen in news? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட தடையற்ற தூக்க மூச்சு திணறல் என்ன வகையான கோளாறு? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் ரிலேட்டட் பிரீத்திங் டிசார்டர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which country has been elected as the president of the International Solar Alliance until 2026? ஓகேவா? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஓகேவா? சோ ஐஎஸ்ஏ ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். எங்க இருக்கு? குருகிராம், ஹரியானால இருக்கு. ஓகேவா? சோ 2020 வரை எந்த நாடு சர்வதேச சூரிய கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? சோ ஐஎஸ்ஏ ஓட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? நம்ம இந்தியால தான் இருக்கு. ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் படிக்கும் போது ஒரே ஒரு இதோட ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் எங்க இருக்கும்னா இந்தியால இருக்கும். அதுதான் எதுனா இந்த ஐஎஸ்ஏ, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஓகேவா? சோ இந்தியாவும் பிரான்சும் 2020ஆம் ஆண்டு வரை சர்வதேச சோலார் கூட்டணியில் தலைவர் மற்றும் இணை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா? சோ தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. பிரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை தலைவரா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஐஎஸ்ஏ என்பது சூரிய சக்தியை ஒரு சுத்தமான மற்றும் மலிவு வளமாக மேம்படுத்துவதற்காக சூரிய சக்தி நிறைந்த நாடுகளை ஒன்றிணைக்கும் அரசுகளுக்கு இடையிலான ஒரு அமைப்பு. ஓகேவா? சோ டுவர்ட்ஸ் 1000. ஓகேவா? சோ இது மூலமா 2030ஆம் ஆண்டளவில் $1000 பில்லியன் சூரிய முதலீடுகளை திரட்டுவதாக நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேவா? சோ எந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ இதை வந்து முதலீடுகளை வந்து திரட்டுவதாக நோக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 1000. ஓகேவா? சோ அந்த இதோட நேம் வந்து டுவர்ட்ஸ் 1000. எவ்வளவு டாலர்னு கேட்பாங்க? $1000 பில்லியன். ஓகேவா? சோ இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகே, சோ சில நியூஸ் வந்து உள்ள வரைக்கும் இன்டெப்தா நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ 2020 வரைக்கும் ஐஎஸ்ஏ ஓட பிரசிடென்டா யார், எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. அதே இது வைஸ் பிரசிடென்டா பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ். ஓகேவா? சோ டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $100 பில்லியன். ஓகேவா? சோ அதுக்கான அந்த கோடு பாத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் 1000. ஓகே, ஓகே, ஐஎஸ்ஏ ஓட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க. விச் டே இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே? இது நாம அடிக்கடி பார்த்த கொஸ்டின் தான். ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 5. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Asia Pacific Climate Report 2024 is a new initiative of which organization? ஆசிய பசிபிக் காலநிலை அறிக்கை 2024 எந்த அமைப்பின் புதிய முயற்சின்னு கேட்டிருக்காங்க. சோ எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட புதிய முயற்சி தான் இது. ஓகேவா? சோ இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. மாண்டலியாங், பிலிப்பைன்ஸ். ஓகேவா? Which institution has launched the 15-day Jal Utsav to create awareness towards water conservation and management? நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த 15 நாள் ஜல் உற்சவ் தொடங்கப்பட்ட நிறுவனம் இது. சோ இதை பார்த்ததும் ஜல்லுனா வாட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்னு ஆப்ஷன் தப்பா சூஸ் பண்ணிடுவோம். அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகேவா? விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஜல் உற்சவ் தொடங்கப்பட்ட நிறுவனம், எந்த நிறுவனம் தொடங்கியிருக்கு, எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 நாள். எதுனா நிதி ஆயோக். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது எதை பேஸ் பண்ணி இந்த ஜல் உற்சவ் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி உற்சவ பேஸ் பண்ணி தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ விச் கண்ட்ரி ஹேஸ் லான்ச் த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ப்ராபா 3 மிஷன்? ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் ப்ராபா 3 திட்டத்தை எந்த நாடு தொடங்கியுள்ளது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபா 3 இந்த மிஷனை தொடங்கின நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே,
So which state has become the first state in India to adopt an airshed based approach for clean air project? சுத்தமான காற்று திட்டத்திற்கு ஏர்ஷெட் அடிப்படையிலான அணுகுமுறையை பின்பற்றும் இந்தியாவின் முதல் மாநிலம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சோ உத்தரப்பிரதேஷ். ஓகே, சோ முக்கியமான கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ கிளீன் ஏர் ப்ராஜெக்ட் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் பத்தின முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். ஸோ கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் தீபன் பட்டேல். ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க் என்ன? துதுவா நேஷனல் பார்க், நேஷனல் சம்பல் சாங்சுரி, நவாப்ஜி பேர்ட் சாங்சுரி, அதுக்கப்புறம் பிலிப்பட் டைகர் ரிசர்வ், சந்திரபிரபா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எல்லாமே உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which state has recently approved a 35% reservation for women in all state government recruitment? எந்த மாநிலம் சமீபத்தில் அனைத்து மாநில அரசு ஆட்சேர்ப்புகளிலும் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வந்து அளித்துள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? சோ அந்த மாநில ஆட்சேர்ப்பு இருக்கும் இல்லையா, அதாவது நமக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு சோ பெண்களுக்கு எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 35% இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கன்கா நேஷனல் பார்க், சாட்புரா நேஷனல் பார்க், பன்னா நேஷனல் பார்க். சோ சாட்புராலாம் கோடுவேர்ட் சொல்லி கொடுத்தேன். மத்தியான நேரம் புறா கறி சாப்பிடுறோம். பன்னா நேஷனல் பார்க் மத்தியான நேரம் பன்னா மீனை குழம்பு வைக்கிறோம். பந்தவ்கர் நேஷனல் பார்க் சொந்தக்காரங்க மத்தியான நேரம் தான் வருவாங்க. சஞ்சய் நேஷனல் பார்க், வேன் விஹார் நேஷனல் பார்க் வேன்ல மத்தியான நேரம் போனா கசகசன் வரும். பெஞ்ச் நேஷனல் பார்க் மத்தியான நேரம் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கும். மாதவ் நேஷனல் பார்க், ஓம்காரேஸ்வர் நேஷனல் பார்க், பாசில் நேஷனல் பார்க், டைனோசர் பாசில் நேஷனல் பார்க், குனோ பால்பர் நேஷனல் பார்க். ஓகேவா? சோ டோட்டலா 12 நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரியல் பூங்காக்களின் எண்ணிக்கை என்ன, நேஷனல் பார்க்கோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தமா எத்தனை நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 நேஷனல் பார்க் இருக்கு. அதோட நேம் எல்லாம் பாத்துக்கோங்க. சோ கன்கா, சாட்புரா, பன்னா, பந்தோகார்க்கு, சஞ்சய், வேன்விகார், பெஞ்ச், மாதவ், ஓம்காரேஸ்வர் பாசில், டைனோசர் பாசில் நேஷனல் பார்க், குனோ பல்பர் நேஷனல் பார்க். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின். சோ நான் கரெக்டா தானே சொன்னேன்? அதே மாதிரி மத்திய பிரதேசத்தோட சிஎம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் யாதவ். கவர்னர் வந்து மங்குபாய் சி பட்டேல். ஓகேவா? சோ இதுக்கு கூட நான் கோடுவர் சொல்லி கொடுத்தேன். மத்தியான நேரம் சாப்பிட்டா கொஞ்சம் மந்தமா இருக்கும், சோ கொஞ்சம் மங்குனி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கவர்னர் வந்து மங்குபாய் பட்டேல், சிஎம் வந்து யாருன்னா மோகன். இதுக்கு என்ன சொன்னேன்? மத்தியான நேரம் ஆனாலே கேடிவில மோகன் படம் தான் போடுவாங்க சொல்லி கொடுத்திருந்தேன்னா. அடுத்து பாருங்க. வேர் வாஸ் த 4th எல்ஜி ஹார்ஸ் போலோ கப் 2024 இன்னகிரேட்டட்? 4வது எல்ஜி ஹார்ஸ் போலோ கோப்பை 2024 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ 4th எல்ஜி ஹார்ஸ் போலோ கப் 2024 வாஸ் இன்னகிரேட்டட் பை லடாக்கோட கவர்னர் யாரு? பிடி மிஸ்ரா. ஓகேவா? சோ இவர் தான் அதை வந்து தொடங்கியிருக்காரு. ஓகே, தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, வாட் டைப் ஆஃப் சேட்டலைட் இஸ் ZIMSAT-2 recently launched by Zimbabwe? ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க ZIMSAT-2 இந்த சேட்டலைட்டை எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுலயே ஆன்சர் இருக்கு ஜிம்பாப்வே. ஓகேவா? சோ இது வந்து என்ன டைப் ஆஃப் சேட்டலைட்? சோ இப்படியே எக்ஸாம்ல கேட்கலாம். இது என்ன டைப் ஆஃப் சேட்டலைட்னு கேட்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகேவா? சோ ஜிம்பாப்வேவோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஹரரே. சோ ஜிம்பாப்வேவோட கரன்சி என்ன அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது எல்லாமே நவம்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர். இன்னுமே நிறைய கரண்ட் அஃபேர் இருக்கு. சோ டோட்டலா நவம்பர் மந்த்துக்கு மட்டுமே நான் ஒரு 50க்கும் மேல கரண்ட் அஃபேர் வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு 100 டாப் கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டீங்கனாலே எக்ஸாம்ல வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த 15 கொஸ்டின்ல கண்டிப்பா 10 கொஸ்டினுக்கு மேல அட்டென்ட் பண்ணிடலாம். சோ ஓவராலா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 20 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த 20ல பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க்குக்கு மேல ஈஸியா வாங்கிடலாம். நான் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிடிஎஃபையும் நீங்க கரெக்டா ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா
அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாத்தையும் மொத்தமா நான் கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஒவ்வொரு மந்த்லயும் 100 டாப் 100 கரண்ட் அஃபேர் பிளஸ் அது போக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். ஏன்னா தனியா நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப கடல் மாதிரி இருக்கும். அதுல செலக்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு நான் ரொம்ப நீட்டா எடுத்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ 100 அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு வருஷம் ஃபுல்லா பார்க்கும்போது ஒரு 1500 இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் இருக்கும் கரண்ட் அஃபேர். ஸோ இதை தரவா படிச்சிட்டீங்கனாலே உங்களால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரண்ட் அஃபேர் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் மொத்தமா ஒரே பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்டிபிசிக்காக ஸ்பெஷல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டு அப்படியே கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ அதனால ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி என்டிபிசிக்கு நான் டெஸ்ட் மட்டும் தான் மேம் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நான் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணணும், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வேணும்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ என்டிபிசிய சிலபஸ் முடிச்சவங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கும் தனியா டைம் டேபிள், ஸ்டடி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.